श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्सादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदसरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामम् श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्त्ना भूतं सहश्च महदाह्रियभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरगालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गम् श्रीवानशैलमुनिवर्य दयैकपात्रम् विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधम् रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் உணவோகம் என்று குறுகை கதிபன் உரை உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். அடியே ராமானுஜதாஸ். எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்ம திவ்ய தேசங்களில எந்தெந்த குணம் பிரகாசிக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப அதுல இப்ப முக்கியமா நம்ம 2-3 திவ்ய தேசம் பார்த்துட்டோம். ஒண்ணு திருவரங்கம், ஒண்ணு திருவேங்கடம், இன்னொன்னு ஆழ்வார் திருநகரி. திருவரங்கத்துல அது வியூக சௌகார்த்தம் என்கிற குணம் பிரகாசிக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். திருவேங்கடத்துல நிகரில் புகழ், நிகரில் வாத்சல்யம் அப்படிங்கிற குணம் பிரகாசிக்குன்னு பார்த்தோம். அப்புறம் ஆழ்வார் திருநகரில பார்த்தாக்கா அந்த பரேசத்துவம் அப்படிங்கிற குணம் பிரகாசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு இப்ப அடுத்த திவ்ய தேசம் எது அப்படின்னு பார்த்தாக்கா 162வது சூத்திரம் பார்த்துக்கணும். ஆழ்வார் திருநகரிக்கு பிறகு திவ்ய தேச சம்பந்தமான திருவாய்மொழி எங்கனேயோ என்பதாலே அந்த திருவாய்மொழியில் கூறப்பட்ட திருக்குறுங்குடியில் பிரகாசிக்கும் குணம் இந்த சூத்திரத்தில் அருளை செய்யப்படுகிறது. இப்ப முதல் 3 சூத்திரத்துல அந்த பரத்துவம், அந்த மேலான அந்த பரமாத்மாவுடைய குணங்களை சொல்லிட்டு இப்ப அந்த ஆர்டர்ல வராங்க. ஆர்டர்ல வரும்போது ஆழ்வார் திருநகரிக்கு அடுத்தது திருவாய்மொழியில எங்கனேயோ அன்னை மீர்காள் என்னை நிர்முனிவது அப்படின்ட்டு அந்த தாய்ப்பாசுரம் திருக்குறுங்குடி அப்படிங்கிற திவ்ய தேசம். அங்க என்ன குணம் பிரகாசிக்கிறது அப்படிங்கறத இந்த சூத்திரத்தை நம்ம பார்க்க போறோம். 162 பக்கம் 45. வைஷ்ணவ வாமனத்தில் நிறைந்த நீலமேனியின் ருசி ஜனக விபவ லாவண்யம் பூர்ணம் அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரம். வைஷ்ணவ வாமனம் அப்படிங்கிறது திருக்குறுங்குடி அப்படின்னு சொல்லாம வைஷ்ணவ வாமனம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க. இதுலயே விளக்கமும் இருக்கு, அந்த இதுவும் வருது, அந்த பாசுர வரிகளும் வருது. வைஷ்ணவ வாமனத்தில் நிறைந்த நீலமேனியின் ருசி ஜனக விபவ லாவண்யம் பூர்ணம். ஸோ அங்க திருக்குறுங்கோடியில பிரகாசிக்க குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ருசி ஜனக விபவ லாவண்யம் பூர்ணம். ருசி ஜனக விபவ லாவண்யம்னா ருசி, அதாவது அதுல ஒரு ஆசையை ஏற்படுத்தக்கூடிய அந்த லாவண்யம், அதுதான் அங்க பிரகாசிக்கும். ருசி ஜனக ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த லாவண்யம்னா அந்த சமுதாய சோபை. இப்ப ஒரு தனித்தனியா வாய் மூக்கு கண்ணு திருவடின்னு எடுத்துக்காம பூரா எல்லாமே சேர்ந்ததுக்கு லாவண்யம்னு பேரு. ருசி ஜனக விபவ லாவண்யம்னா அவன் அவதாரங்களில காண்பிச்சு அந்த அழகு. நீலமேனியின் ருசி ஜனக விபவ லாவண்யம் பூர்ணம், சம்பூர்ணமாக இருக்கும். எங்க அப்படின்னு பார்த்தாக்கா வைஷ்ணவ வாமனத்தில்.
வைஷ்ணவ வாமனம் அப்படிங்கிறது இந்த திருக்குறுங்குடி திவ்யதேசத்தோட பேரு. ஏன்னு நம்ம பார்க்க போறோம். வைஷ்ணவ வாமனத்தில் திருக்குறுங்குடி எண்ணாமல் வைஷ்ணவ வாமனம் என்றது உட்கருத்தை புரிய வைப்பதற்காக ஆகும். திருக்குறுங்குடின்னு சொல்லாம வைஷ்ணவ வாமனம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, வாமனத்தில் எம்பெருமான் வாமன அவதாரத்தில் மகாபலியிடம் மூவடிமண் பெருகைக்காக இறப்பாளன் ஆனான் போலே ஸ்ரீ பாஷக்காரர் பக்கலே வேதார்த்தம் கேட்டு சிஷ்யனானவன் நாமும் நம் ராமாசனை உடையோம் என்று திருவுள்ளம் பற்றியதால் ஆகும். நம்பி வாமன அவதார அம்சமாக புராணத்தில் கூறப்பட்டதாலும் வாமனம் எனப்பட்டது. இது நம்பி திருக்குறுங்குடியில் எழுந்தருளுக்கு எம்பெருமானின் திருநாமம் உடைய திருப்பதி என்பது தெரிவிக்கப்பட்டது. வாமனத்தில் இந்த வாமனம் அப்படின்னு சொல்றதுக்கு 2 உதாரணம் கொடுக்குறாங்க. ஒண்ணு என்னன்னாக்கா, வாமன அவதாரத்திலே மகாபலியிடமே அந்த 3 அடி மண் இறந்து பெற்றதை போல ராமானுஜரிடம் இவன் சிஷ்யனாக இருந்தான். யார் என்ற திருக்குறுங்குடி நம்பி. என்ன அப்படின்னா அந்த அந்த விவரம் என்னன்னாக்கா, ஒருவர் ராமானுஜர் தன்னுடைய சிஷ்ய கோடிகளோட அங்க திருக்குடி திவ்ய தேசத்துக்கு போயிருக்கார். போகும்போது அப்ப அந்த அந்த சிஷ்யர்கள் கூட்டத்தை பார்த்து அந்த திருக்குறுங்குடி நம்பிக்கை ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சான். ராமானுஜா, எம்முடைய ராமானுஜா, எப்படி உனக்கு இத்தனை சிஷ்யர்கள் சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லுன்னு கேட்டப்போ அவர் சொன்னாரா, இப்படி கேட்டா நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சிஷ்யனாகவும் என்னை ஆச்சாரியனாகவும் வைத்து நீங்கள் கேட்டா சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதே மாதிரி சுவாமி ராமானுஜருக்கு ஆசனத்தை தந்து திருக்குறுங்குடி நம்பி கீழே அமர்ந்து கேட்டான். அவர் என்ன சொன்னாருன்னா, அப்பா நீ சொன்ன இந்த துவயத்தை தான் சொன்னேன், வேற ஒன்றும் நான் சொல்லவே இல்லை. நீ கொடுத்த அந்த ரகசிய திரயத்தை தான் இவங்களுக்கு எல்லாம் சொன்னேன். திருமந்திரம் சொன்னேன், துவயம் சொன்னேன், சரம ஸ்லோகம் சொன்னேன், இவ்வளோ பேர் என் பின்னால வந்தாங்க அப்படின்னு சொல்லி வாமனனை போல எப்படி வாமனன் அந்த திருவிக்கிரமனிடம் இறந்து பெற்றானோ அதே போல சுவாமி ராமானுஜரிடமிருந்து இந்த திருக்குறுங்குடி நம்பி அந்த அர்த்தங்களை கேட்டுக்கொண்டதால் அதுக்கு வாமனம் அப்படின்னு பேர். இன்னொன்னு என்னன்னா, வாமன அவதாரம், அந்த வாமனனுடைய அம்சமே தான் இந்த திருக்குறுங்குடி நம்பி. விபவத்துல எவன் ஒருத்தர் வாமனனாக இருந்தானோ அவன் தான் இந்த திருக்குறுங்குடி நம்பி அப்படின்னு சொல்றதுனாலும் வாமனத்தில் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால திருக்குறுங்குடி வாமனம் அப்படின்னு சொல்றதுக்கு இது 2 காரணம். ஒன்று எம்பெருமானாரிடம் இறந்து பெற்றுக்கொண்டான். எப்படி இப்படி பேர் இவ்வளவு பேர் கெட்டவன் அவனுக்கு தெரியாதது இல்லை, அந்த ராமானுடைய பெருமையை காட்டி கொடுப்பதற்காக அவன் அவ்வாறு செய்தான். இன்னொன்னு இந்த வைஷ்ணவ நம்பிக்கை திருக்குறுங்குடி நம்பி வாமன அவதாரத்தினுடைய இதுவாகவே இருப்பதால இந்த இடத்துக்கு வாமனம் அப்படின்னு பேர். சரி, வெறும் வாமனத்தில் வாமனத்தில் நிறைந்த நீலமேனின்னு சொல்லியிருக்கலாமே, வைஷ்ணவ வாமனம்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, அரிய கற்று வல்லார் வைட்டணவர் ஆழ்கடல் யானத்துள்ளே அப்படின்னு திருவாய்மொழியில சொல்லியிருக்காங்க. என்றபடி அதாவது நீங்க வேதங்களை எல்லாம் கற்றறிந்தாலும் நீங்க பிரம்ம ஞானியாக ஆகலாம், பிரம்ம ஞானியாக ஆகலாம். அதாவது நல்ல வேதத்தை கற்று அறிந்தவன், பிரம்ம ஞானத்தை உடையவன் பிராமணன் எப்படின்னு சொல்றான். அந்த விதத்துல நீங்க பிராமணராக ஆகலாம். ஆனா வைஷ்ணவனாக ஆகணும் அப்படின்னாக்கா இந்த திவ்ய பிரபந்தங்களை நன்றாக கற்றறிந்திருக்க வேண்டும். அரிய கற்று வல்லார் வைட்டடவர் ஆழ்கடல் ஞானத்துள்ளே அப்படின்ட்டு, நீ என்னதான் வேத வித்தாக இருந்தாலும் வேத வல்லுநராக இருந்த பொழுதிலும் நீங்கள் ஆழ்வாருடைய பாசனங்களை கற்றால் உங்களுக்கு வைஷ்ணவர் அப்படிங்கிற அந்த மிகச்சிறந்த மிக உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆகையாலே வைஷ்ணவர்கள் ஆவார்கள் என்கையார் வைஷ்ணவருடையதா இருக்கிற தேசம் என்றபடி. ஆகையாலதான் இந்த திருக்குறுங்குடிக்கு வைஷ்ணவ வாமனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திருக்குறுங்குடி அப்படின்னு பிளைனா சொல்லாம வைஷ்ணவ வாமனம். அங்க என்ன குணம், எம்பெருமானுடைய எந்த குணம் பிரகாசிக்கிறதுன்னு பார்த்தாக்கா, நீலமேனியின் ருசிஜனக விபவ லாவண்யம் பூர்ணம். விபவத்துல அவனுடைய அழகான அந்த திருமேனி, அந்த நீலமேனுடைய அழகு அப்படியே இங்க காமிச்சு கொடுக்கறதுனால அதுதான் இங்க பூர்ணம், சம்பூர்ணமாக இருக்கும், எந்த குறையும் இல்லாம இருக்கும். இவ்விரு வைபவங்களால் இந்த திவ்ய தேசம் வைஷ்ணவ வாமனம் என்று சிறப்பித்து கூறப்பட்டது. வாமன அவதாரத்தை இங்கே கூறியதற்கு பயன் விபவ லாவண்ய பூர்ணம் என்பதற்கு உறுப்பாக விபவத்தின் சம்பந்தத்தை உணர்த்துகைக்காகவும். இங்க ஏன் வாமன அவதாரம் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தாக்கா, விபவம்னு சொல்றாங்க இல்லையா, விபவம்னு வேர்டு வந்தாலே அவதாரங்களை பற்றிய பேச்சு அங்க இருக்கணும். ஆகையால இங்க விபவ லாவண்யம் அப்படின்னு சொன்னதுனால அதே மாதிரி எம்பெருமான் இங்கே அந்த வாமன அவதாரத்துடைய அம்சமாக இருப்பதாலே இங்கே அந்த வாமன அவதாரத்தை பற்றி சொன்னார்கள் அப்படின்னு
விளக்க சொல்லப்படுகிறது. குறியவன் ஷார்ட், வாமனன் குட்டியா இருந்ததுனால குடி, குறியவனுடைய குடி, அந்த குள்ளமா இருந்த வாமனனுடைய குடி, அவனுடைய இருப்பிடம் அப்படிங்கிறதுனால திருக்குறுங்குடி அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறுங்குடி என்னும் பொருள் அமைந்தது தெரிவிக்கைக்காகவும். ஆகிய திருக்குறுங்குடி தான் இந்த வைஷ்ணவ வாமனம். அதுக்கு என்ன விஷயம், ஏன் இப்படி சொல்லுது அப்படிங்கிறத விவரமா இங்க சொல்லிட்டாங்க. வாமன அவதாரத்துடைய அம்சமாக இருப்பதாலும் விபவம் அப்படிங்கிற சொல்லு வர்றதுனால அவதாரத்தை பற்றி பேச்சு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த வாமனத்தில் மேலும் எம்பெருமானாரிடம் இந்த திருக்குறுங்குடி நம்பி கேட்டு விஷயங்களை தெரிந்து கொண்டார். எப்படி மகாபலியிடம் இறந்து பெற்றானோ அதே மாதிரி ராமானுஜரிடம் அந்த அர்த்த விசேஷங்களை கேட்டுக்கொண்டான். இந்த காரணத்துக்காக இந்த இடம் வாமனம் அப்படின்னு சொல்லுது. வைஷ்ணவ வாமனம் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா, யார் ஒரு திவ்ய பிரபந்தங்களை கற்று வல்லாராகிறாரோ அவர்கள் தான் வைஷ்ணவர்கள். நீங்க வேதத்தை ஓதுனா நீங்க பிராமணர், பிரம்மவித்து ஆகலாம். ஆனா எப்பொழுது நீங்க இந்த திவ்ய பிரபந்தங்களை சேவித்து முடித்தீர்களோ அப்பதான் நீங்கள் வைஷ்ணவர். அப்ப அதோடைய மேன்மையை தெரிவிப்பதற்காக இந்த இடம் வைஷ்ணவ வாமனம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த இது வாமன அவதாரம் சின்னது, குறுகிய அவதாரம் ஆகியால குறியவனின் குடி, அந்த குள்ளமா இருந்தவனுடைய இடம் அப்படின்னு சொல்றதுனால குறியவன் குடி, திருக்குறுங்குடி. எல்லா திவ்ய தேசமே திரு என்கிற அடைமொழியோட வரதுனால இந்த இடம் திருக்குறுங்குடி அப்படின்னு சொல்லப்பட்டது என்ற பொருளை தெரிவிக்கைக்காகும். ஆகையால அந்த திவ்ய தேசத்துடைய வைபவத்தை சுருக்கமா இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிறை நீலமேனியின் ருசி ஜனக விபவ லாவண்யம். நிறைந்த இப்ப இப்ப இந்த இதை பார்க்கும் போதெல்லாம் இது இன்னைக்கு முடிச்சுட்டு நான் நேரம் இருந்தாக்கா ஷாமலா ஸ்ரீமதி ஷாமலா ராமானுஜதாஸ் ஒண்ணு கேட்டாங்க. இது எப்படி இது மாதிரி இந்த குணம் இந்த திவ்ய தேசத்துல எப்படி ஆழ்வார் கண்டுபிடிச்சாரு? எல்லா இடத்துலயுமே அவன் எல்லா குணங்களோடு தானே இருப்பான், சில கல்யாண குணங்களை வச்சுட்டா இருப்பான், அப்படி இல்லையே, இது எப்படின்னு நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆகையால இப்போ ஒரு 2-3 திவ்ய தேசம் சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நிஜமாக நடந்தது, எப்படிதான் இந்த மாதிரி சூத்திரங்கள் ஏற்பட்டன, எப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்துல ஒவ்வொரு குணம் அப்படிங்கறது சுருக்கமான நான் விண்ணப்பம் பண்றேன். ஒரு ரெண்டு சூத்திரங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம பண்ணிக்கலாம். நிறைந்த இப்ப இந்த சொற்கள், இந்த சூத்திரம் வடிவமைக்கப்பட்ட சொற்கள் எந்த பாசுரத்திலிருந்து, ஏன்னா அந்த பாசுரங்கள் தான் ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை காண்பித்து பிரதிபலிப்பவை. ஆகையால எந்தெந்த பாசுரத்திலிருந்து இந்த வார்த்தைகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைந்த நிறை நீலமேனியின் ருசி ஜனக விபவ லாவண்யம், இதுதான் திருக்குறுங்குடியில் பிரகாசிக்கிற குணம்னு இப்ப சொல்லிட்டோம். இப்ப இதெல்லாம் எந்த பாசுரத்துல இது நம்மாழ்வாருடைய திருவுள்ளம் அப்படின்ட்டு எப்படி நாயனாருக்கு தெரிய வந்ததுன்னாக்கா இந்த பாசுர வரிகளால. அது என்னன்னு பார்த்தா நிறைந்தங்கிற வேர்டு எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியோடும் நிறைந்து என்னுள்ளே நின்றொழிந்தான் அப்படிங்கிற அந்த பாசுரத்திலேருந்து அந்த நிறைந்தங்கிற அந்த வார்த்தை எடுத்திருக்காங்க. அடுத்தது நீலமேனி, அந்த நீலமேனிங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுத்திருக்காங்க, நீலமேனியும் 4 தோள்களும் என் நெஞ்சில் நிறைந்தனவே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் திருவாய்மொழியிலேருந்து எடுத்திருக்காங்க. என்று கூறப்பட்டபடி இவர் திருவுள்ளத்திலே வேறு ஒன்றிற்கும் இடமில்லாதபடி பிரகாசிக்கின்ற காளமேகம் போன்ற நிறம் அமைந்த விக்கிரகத்தினுடைய, அதாவது இவர் நம்ம சொல்ல கேட்டோ படிச்சு கேட்டோ எப்படியோ எழுதுவோம். ஆனா நம்மாழ்வார் அந்த மானசீக சாட்சா்காரம், பிரத்யக்ஷத்திற்கு இணையான மானசீக சாட்சா்காரம்ட்டு அந்த மனக்கண்ணில் பார்க்கிறாரு. அவர் பார்த்து 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 எழுதுறாரு. பார்த்து என்ன, நீலமேனியும் 4 தோளும் என் நெஞ்சம் நிறைந்தனவே, அவருடைய மனசு ஃபுல்லா ஆக்குப்பை பண்ணிருச்சு. அதுதான் இங்க வேற எதுக்கும் அங்க இடமே இல்லை என்று கூறப்பட்டபடி இவர் திருவுள்ளத்திலே வேறு ஒன்றிற்கும் இடம் இல்லாதபடி பிரகாசிக்கின்ற காளமேகம் போன்ற நிறம் அமைந்த விக்கிரகத்தினுடைய அதை பார்த்தாரு, அப்படியே பாசுரம் எழுதிட்டாரு. புரிஞ்சுங்களா? இது ஒண்ணு அவர் கற்பனை பண்ணியோ கண்ட்ரைவ் பண்ணியோ எழுதுந்தே இல்லை, மனசால பார்த்தாரு, பார்த்து அதை அப்படியே அவர் எழுதிட்டாரு. அதுதான். ஆகையால நீலமேனிங்கிற வார்த்தை அங்கிருந்து எடுக்கப்பட்டது. ருசி ஜனகம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, செல்கின்றது என் நெஞ்சம் என்கிறபடி மென்மேலும் அனுபவ ருசியை விளைவிப்பதார். என் செல்கின்றதென் நெஞ்சமே அப்படின்னு அந்த பாசுரத்துல வரும்.
சங்கோடும் நேமியோடும் செங்கனி வாய் ஒன்றோடும் செந்தாமரை கண்களோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என் நெஞ்சம் போகுது அது பின்னாலன்ட்டு. எங்கினையோ அன்னை மீர்கால் என்னை நீர் முறிவதுன்ட்டு அம்மா மாரே இந்த ஏமா திட்டுறீங்க. அவன் கண்ணு பின்னால அந்த அழகு பின்ன அந்த சங்கு சக்கரத்தோட அந்த செங்கனி வாயோட செந்தாமரை கண்களோட என் மனசு போகுது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குற அந்த தலைவி பாசனம் நம்ம பார்த்தோம். அது ஏன் அதில் அதுதான் இங்கே செல்கின்றது என் நெஞ்சமே, என் மனசு அவன் பின்னாலே போகுது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மென்மேலும் அனுபவ ருசியை விளைவிப்பதால் ருசி ஜனக்க, அதுதான் அனுபவத்தை விளைவிப்பதால் அந்த ஆர்வத்தை தூண்டுவதா இருக்கிறது. விபவ லாவண்யம். விபவ லாவண்யம்னா இவ வந்து அவதார காலத்துல இருந்த அழகுதான் அப்படியே வந்து அர்ச்சாவதாரத்துல தெரியுது. நம்ம பல இடத்துல பார்த்திருக்கோம் இல்லையா? அதாவது பின்னானார் வணங்கும் ஜோதின்ட்டு அந்த விபவ அவதார காலங்களுக்கு பின்னால பிறந்த நமக்கு, நம்ம ராமனை பார்க்கல, கண்ணனை பார்க்கல, வராகனை பார்க்கல, வாமனனை பார்க்கல, யாருமே பார்க்கல. ஆனா ஏதோ ஒரு கோயில் இவங்க எல்லாருமே பார்க்கிறோம். ஒவ்வொரு கோயில ஒவ்வொரு அழகு நம்ம பார்க்கிறோம். விபவ லாவண்யம், அந்த விபவத்துல அந்த அவதார காலத்துல அவன் எப்படி அந்த அவயவ சோபையோடு இருந்தானோ அதை நாம பார்க்கிறோம். உருவத்தை உடையவன், அழகுள்ளவன், உடையவன் அப்படின்னு சொல்லி ராமனுடைய அந்த விக்கிரகத்தை சொல்றாங்க. அப்போ அந்த ராமாயண காலத்துல ராமன் எப்படி இருந்தானா, உருவத்தை உடையவன், அழகுள்ளவன், ஒளியை உடையவன், அப்படி இருந்தானா அந்த ராமன். அந்த அழகு வந்து அப்படியே வந்து நம்ம இப்ப எங்க பாக்குறோம்? திருக்குறுங்குடியில பார்க்கிறோம். உருவத்தை உடையவன், அழகுள்ளவன், ஒளியுடையவன் என்று ராமனுடைய உருவத்தின் அமைப்பையும் அழகையும் மிருது தன்மையும் பார்த்தார்கள். அவங்க எல்லாம் பார்த்தாங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல இருந்தவங்க பார்த்தாங்க, விபவத்தை பார்த்தாங்க. பார்த்தவங்க சொல்றாங்க எப்படி இருக்கான்னு சொல்றாங்க. இந்த அவதாரத்தின் பிரகாசிப்பதால் சொல்லப்பட்ட சமுதாய சோபையான அழகு. சமுதாயம்னு எல்லாம் தனித்தனியா இல்லாம தனித்தனியா இருக்குது சௌந்தரியம்னு சொல்லுவாங்க. தனித்தனி அழகு சொல்லும் போது சௌந்தரியம். சமுதாய சோபையாக அந்த ஒட்டுமொத்த அழகும் சேர்ந்து வருகிறது லாவண்யம் அப்படின்னு பேர். அதுக்குதான் சமுதாய சோபையான அழகு அப்படின்னு சொல்றாங்க. பூர்ணம், நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த என்கையில் நிறைந்திருக்கும் என்றபடி. நம்மாழ்வாருக்கு அப்படி காட்டி கொடுக்குறாங்க. நிறைந்து இருக்கு, அப்படியே வெள்ளமிட்டு ஓடுறது. சோதி வெள்ளம் சூழ்ந்து அவ்வளவு அழகு. என்கையில் நிறைந்திருக்கும் என்றபடி நிறைந்த சோதி என்றதனையும் திருவுள்ளம் பற்றி பூர்ணம் என்கிறார். நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அதை பூர்ணம் அப்படின்னு சொல்லுறாங்க. ஆகையால வைஷ்ணவ வாமனத்தில் எந்த குணத்தை பார்த்தார் சுவாமி நம்மாழ்வார்? திருக்குறுங்குடியில ருசி ஜனக விபவ லாவண்யத்தை பார்த்தார். எம்பெருமான் காட்டி கொடுத்தான், இவர் பார்த்தார், பாசனமிட்டார், பாடிவிட்டார். அதுதான் அங்க நடந்தது. இப்ப அடுத்தது வந்து அடுத்த சூத்திரம் 163. இது என்னன்னு சொன்னாக்கா, இப்ப வந்து இதுக்கு அடுத்து இன்னொரு வானமாமலைக்கு போறேன். வானமாமலை பத்தி சொல்ல போறாங்க. இப்படி பரத்வம் முதலிய நிலைகளுக்கே உரித்தான ஓரோ குணங்கள் முதன்மை பெற்று விளங்குகிற திவ்ய தேசங்களை அருளி செய்த பின்னர் மற்றும் உண்டான குணங்கள் ஓரொன்று முதன்மை பெற்று பிரகாசிக்கின்ற திவ்ய தேசங்களை ஸ்ரீவரமங்கை முதலாக திருப்பேர் நகர் எனும் திவ்ய தேசம் எல்லையாக திருவாய்மொழி அடைவிலே அருளி செய்கிறார் மேல். இப்ப வந்து பரத்துவ குணங்களை சொல்லிட்டார் இல்லையா? எல்லாம் சொல்லிட்டாரு. அதாவது யோகத்தை சொல்லிட்டாரு, அந்தரியாமித்துவத்தை திருமலையில சொல்லிட்டாரு, அப்புறம் பரத்வம் ஈஸ்வரத்தை ஆழ்வார் திருநகர சொல்லிட்டாரு, விபவத்தை வந்து திருக்குறுங்குடியில சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு மேல எவ்வளவோ இருக்கே, எத்தனையோ குணங்கள் அவனுக்கு இருக்கு இல்லையா? அதெல்லாம் எந்தெந்த திவ்ய தேசத்துல பிரகாசித்தது அப்படின்னு ஒண்ணு பின்னால் சொல்றதுல முதல்ல வந்து வானமாமலை திவ்ய தேசத்தை சொல்றாங்க. இப்படி அதெல்லாம் பார்த்துட்டோம். அடைவிலே அருளி செய்கிறார் மேல். இது என்னன்னா சூத்திரம் என்னன்னா, ருசி விசவர்க்கு பாதமே சரணாக்கும் ஔதாரியம் வானமாமலையிலே கொழுந்து விடும். இதுதான் வந்து ஒரு அழகான பாசனம். எங்க திவ்ய தேசம், எங்க ஆச்சாரம் இருக்கக்கூடிய திவ்ய தேசம். அதான் ருசி விசவர்க்கு. ருசி விசவர்னா யாரு? இப்ப ருசி ஜனக விபவ லாவண்யத்துல யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ இல்லையா, அந்த விபவத்தினுடைய அழகு அப்படியே அச்சையில் இருக்கிறத பார்த்து யாரெல்லாம் அதுல ஈடுபட்டாங்களோ, அந்த கண் அழகுல, அந்த வாய் அழகுல, அந்த திருமேனி அழகுல, அந்த நீலமேனில யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவங்க பேர் என்னன்னா ருசி விசவர். அந்த விசவருக்கு என்ன கொடுக்குறான்? பாதமே சரணாக தந்து அவனோட திருவடிகளை சரணமாக கொடுத்துடுறான். ஐயோ என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாதங்களை சரணமாக தந்து விடுகிறான். பாதமே சரணாக்கும் ஔதாரியம். ஔதாரியம்னா வன்மை, வள்ளல் தன்மை தான் ஔதாரியம், வன்மை. அது வானமாமலையிலே கொழுந்து விடும், அப்படியே பிரகாசிக்குமா.
எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வானமாமலை அப்படிங்கிற திவ்ய தேசத்துல கொழுந்து விட்டு பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது என்ன, இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பாசுர வரிகள், இந்த வானமாமலையிலே கொழுந்து விடும் ருசி விசவர்க்கு பாதமே சரண், இதெல்லாம் எந்தெந்த திவ்ய பிரபந்த எந்தெந்த திருவாய்மொழி பாசுரத்துல இருந்து எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்க போறோம். சோ ஔதாரியம்னா வள்ளல் தன்மை, வன்மை, அதுதான் அந்த வள்ளல் தன்மை. வானமாவை திறத்திலான பாசுரமான கருள கருள புட்கொடி சக்கரைப்படி சக்கரப்படை வானநாடா என் கார்முகில் வண்ணா என்னும் வரிகளை திருவுள்ளம் பற்றி ஔதாரியம் அப்படிங்கிறாங்க. எப்பவுமே ஔதாரியம், இந்த வன்மை அப்படின்னு சொல்லும் போது கூடவே வரக்கூடியது வந்து கார்மேகம். ஏன்னா அந்த கார்மேகம் தான் வந்து உங்களுக்கு மழையை பொழிஞ்சு பஞ்சத்தை போக்கும், வெப்பத்தை போக்கும், நீர் தாகத்தை போக்கும், எல்லாத்தையுமே போக்கும். அதே மாதிரி இந்த சம்சாரம் அப்படிங்கிற இந்த வெப்பத்துல வாடுகின்ற ஜீவன்களுக்கு அந்த வருஷம் போன்றது எம்பெருமானுடைய கருணை. ஆகையால எப்பவுமே வந்து ஔதாரியம் வன்மைன்னு சொல்லும் போது கூடவே வந்து அந்த கார்முகில் வரும், அந்த கார்மேகம் வரும். அதுல அதுக்கு எந்த பாசுரத்தை வச்சு இப்படி ஔதாரியத்தை பேசுறாருன்னா, கருள புட்கொடி சக்கரப்படை வானநாட என் கார்முகில் வண்ணா என்னும் வரிகளை திருவுள்ளம் பற்றி ஔதாரியம் நிற்கிறார். கருள புட்கொடினா அந்த கருடனை தன்னுடைய கொடியாக வைத்திருக்கிறான் எம்பெருமான். அவனுக்கு வாகனமும் கருடன் தான், அந்த கொடியும் கூட கருடன் தான், ரெண்டுமே கருடன் தான். சக்கரப்படை, அவன் வந்து கையில அந்த சக்கரத்தை வைத்திருக்கிறான். வானநாடா, நீ யார்? அந்த வானநாட்டுல நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் என் கார்முகில் வண்ணா. ஆனா அந்த பரத்வத்தை பார்த்து அங்கேயே வரைக்கும் இல்லையே, நான் இருக்கிற இடம் தேடி வந்து உன் சரணத்தை என் மீது மழையாக பொழிகிறாயா, யார கார்முகில் வண்ணா, கண்ணங்கரேல் நீ இருக்கேன் என்று என் வரிகளை திருவுள்ளம் பற்றி ஔதாரியம் அப்படிங்கிறான். ருசி பாதமே சரணாயம் வானமாமலிலே கொழுந்துவிடும். கொழுந்து விடும் இது எங்க இருக்காங்க அப்படின்னா, என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்ம அந்த நம்மாழ்வாருடைய மனநிலையில இருந்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. பாக்குறாரு, அப்படியே பாக்குறாரு அந்த அழகான வானவர் வந்து எதுல அப்படி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே பாசுர பகுதி திருவுள்ளம் பற்றி கொழுந்து விடும் என்கிறார். அடுத்தது வந்து ருசி விசவர்க்கு. ருசி விசவர் நம்ம பார்த்தோம். மேலே கூறிய லாவண்யத்தாலே, இந்த சமுதாய சோபையான அழகாலே, ஒருவராலும் தடுக்க ஒண்ணாதபடி பிறந்த ருசியாலே பரவசராகி வேறு கதி இல்லாதவர்களுக்கு இப்ப என்னன்னா இப்படி பார்த்தாச்சு, இவன் வந்து தன்னையே தருவதற்கு, தன் திருவடிகளை தருவதற்கு காத்துட்டு இருக்கான். கார்முகில் போல அந்த வன்மையோடு ஔதாரியத்தோடு இருக்கான். தந்தை என் பிடிச்சுக்கோ, என் காலை பிடிச்சுக்கோ, நீ ஒண்ணுமே கஷ்டப்பட வேண்டாம், உன்னை நான் கொண்டு போய் என்னோட இடத்துக்கு சேர்த்துறேன்னு சொல்லும் போது அப்ப என்ன பரவசராகிட்டாங்க. ஐயோ இதுக்கு மேல ஒண்ணு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கதி இல்லாதவர்களுக்கு, வேணாம்ப்பா எனக்கு வேற கதியே வேண்டாம், உபாயங்களே எனக்கு வேண்டாம், உன்னுடைய திருவடிகளே நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் என்கிற அந்த ருசி விசவர்க்கு. இந்த ருசி எப்படி ஏற்பட்டது? திருக்குறுங்குடியிலே அந்த விபவலாவண்யத்தை பார்த்ததாலே இந்த ருசி விசவர்க்கு ஏற்பட்டது. பாதமே சரணாக்கும், ஆறு எனக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்த, ஆறு எனக்கு, எனக்கு வேற யார் இருக்காங்க, இல்ல வேற வழிதான் எனக்கு என்ன இருக்கு, ஆறுன்னா வழியும் சொல்லலாம், யார் அப்படின்னு சொல்லலாம். உன்னை தவிர வேற யார் இருக்காங்க, உன்னை தவிர வேற வழி என்ன இருக்கு, நின் பாதமே சரணாக தந்தொழிந்த, உன்னை திரும்பிகளே நான் பிடிச்சுக்கிறதுக்கு கொடுத்துட்டேன், இனிமே எனக்கு இன்னொன்னு வேணுமா என்று என்னும்படி திருவடிகளே உபாயமாக கொடுக்கும். அந்த திருவடிகளையே அவன் வந்து உபாயமாக, ஏன் திருவடிகளை பிடிச்சிக்கோ, பிடிச்சிட்டா நானே உனக்கு உன்னை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இடத்துல சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்றான். ஔதாரியம், கார்முகில் வண்ணன் என்னும் ஔதாரிய குணம். வானமாமலையில் கொழுந்து விடும் சிறீவர மங்கலத்தவர் கைத்தொழ உரை வானமாமலை என்கிறபடியே சிறீவர மங்கையில் எழுந்தருள் இருக்கிற வானமாமலை பக்கத்திலே. சிறீவர மங்கை அப்படிங்கிறது அந்த ஊரோட பேரு, நாங்குநேரி அப்படின்னு சொல்லுவோம், வானமாமலை அப்படின்னு சொல்லுவோம். சிறீவர மங்கை நகர், சிறீவர மங்கல நகர் அப்படின்னு சொல்றது. எம்பெருமானுடைய பேரு வானமாமலை, எம்பெருமான் பேர் அங்க வந்து வானமாமலை. அந்த ஊர்ல நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா வானமாமலைன்னு பேரே வச்சிருப்பாங்க. அதுதான் வானமாமலை வந்தருளி என் இடம் கொண்ட வானவர் கொழுந்தே என்கிறபடியே தானே வந்து இடம் கொண்டு தன்னை கொடுக்கும்படி கொழுந்து விட்டு வளரும் என்கே. சிறீவர மங்கலத்தவர் கைத்தொழவரை, அந்த சிறீவர மங்கலம் அப்படிங்கிற அந்த ஊர்ல இருக்கிறவங்க கைத்தொழ உரை என்று வணங்கும்படி நீ அங்க இருக்கே வானமாமலை என்கிறபடியே
சிறீவர மங்கையில் எழுந்தருள் இருக்கிற வானமாமலை பக்கலிலே வந்தருளி என் நெஞ்சு இடம் கொண்ட வானவர் கொழுந்தே அப்படின்னு சொல்லி இவர் பாடுறார். இதெல்லாம் அவருக்கு ஏற்பட்ட அனுபவம். அந்த மானசீக சாட்சா்காரத்தார் இதெல்லாம் பார்த்துட்டார். என்கிறபடியே தானே வந்து இடம் கொண்டு தன்னை கொடுக்கும்படியான வளரும் அந்த வன்மை, கொழுந்து விட்டு அப்படியே பிரகாசிக்கும். அந்த வன்மை பிரகாசிக்கும். அதாவது இந்த நம்மாழ்வார் கிடைச்சாதான் என் வன்மைக்கு ஒரு அர்த்தம். நான் இவ்வளவு பெரிய வள்ளலாக இருந்து பிரயோஜனம் இல்லை, நம்மாழ்வார் நமக்கு கிடைக்கணும்னு தன்னுடைய பாதங்களை சரணமாக தந்து விட்டான். ஸ்ரீவரமங்கல நகர் என்பது திவ்ய தேசத்திற்கு பெயர். நாங்குநேரிக்கு பெயர் ஸ்ரீவரமங்கல நகர். வானமாமலை என்பது அங்கு எழுதி அருள் இருக்கிற எம்பெருமானுடைய திருநாமம். அந்த மாதிரி சொல்லுதான். ஆகையால வானமாமலை தன் ருசி விசவர்க்கு தன் பாதங்களை சரணாக தரும் ஔதாரியம் கொழுந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த பாசுர வரிகளிலிருந்து இது எடுக்கப்பட்டது அப்படிங்கறத வந்து நமக்கு காட்டி கொடுத்திருக்காங்க. பாதமே சரணாக தந்தது எது, ஔதாரியம் எது, எல்லாமே வானமாமலை எல்லாமே வந்துருக்கு. அந்த பாசுர வரிகள்ல இருந்து அந்த வார்த்தைகளை எடுத்து 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 அழகா ஒரு சூத்திரம் ஃபார்ம் பண்ணி அதுக்கு வந்து அர்த்தத்தை சொல்றாங்க. ஆகையாலே நம்மாழ்வார் வானமாமலையை அனுபவிச்சது என்ன குணம்னு பார்த்தாக்கா, தன் பாதத்தை சரணமாக தந்த அந்த வன்மை, அததான் அங்க பார்த்தார். தானாகவே வந்து தன்னுடைய திருவடிகளை சரணமாக கொடுத்து விட்டான். யாருக்கு? ஆழ்வார். அவர் அந்த குணத்தை அனுபவித்தார். அடுத்தது 164. களைகண் அற்றாரை உருக்கும் மாதுரியம் குடமூக்கிலே பிரவகிக்கும். ஒரு அழகான சூத்திரம் இது. குடமூக்கு அப்படின்னீங்கன்னா திருக்குடந்தையே சொல்றாங்க, கும்பகோணம் சொல்றாங்க இல்லையா? அங்க களைகண் அற்றாரை உருக்கும் மாதுரியம். களைகண் அற்றாரை உருக்கும் மாதுரியம். களைகண் அப்படின்னா களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் ஆழ்வார் கும்பகோணம் பாசுரத்திலே. களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன். நீ என்னோட துன்பத்தை போக்காம போ, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா எனக்கு வந்து களைகண் மற்றிலேன், உன்னை தவிர எனக்கு வேறு கதியே கிடையாது. நீ என்னை காப்பாத்தாம போ, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனாக்கா எனக்கு வந்து வேறு கதி கிடையாது என்று களைகண் மற்றிலேன் அப்படின்னு இருக்கும். களைகண் அற்றாரே. யாரெல்லாம் வந்து தார்கிச்சரியம் அனுநெகதித்துவம் சொல்றா இல்லையா, எனக்கு கையிருப்பு கிடையாது, என்னுடைய கால்கள் வேற இடத்துலயும் போகாது, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், உன்னை அறிய எனக்கு ஒரு உபாயம் கிடையாது என்று எல்லாத்தையும் இது வந்து சர்வதர்மான் பரித்தியச்ச என்ற சரம ஸ்லோகத்தோட அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய இந்த பதிகள். அதுதான். ஆகையால் இந்த கலைகள் அற்றாரேனா யாரெல்லாம் அந்த சரம ஸ்லோக அர்த்தத்தை ஊனி நிற்கிறார்களோ அவர்களுக்கானது. கலைகள் அற்றாரை உருக்கும், அப்படிப்பட்டவங்களை உருக்கும். அப்படியே அடடா இவனை எல்லவா நாம பிடிச்சிருக்கோம் அப்படின்னு உருக்கும் அந்த மாதுரியம், அந்த இனிமை. அந்த குணம் எங்க பிரகாசிக்கும்னா குடமூக்கிலே பிரவகிக்கும் அப்படிங்கிறாங்க. குடமூக்குன்னா கும்பகோணம். அங்க வந்து இது தானே இது திருக்குளம் எல்லாமே இருந்தாலும் அங்க பிரவாகமா அந்த இனிமை அப்படிங்கிற குணம், அந்த மாதுரியம்ங்கிற குணம் கும்பகோணத்துல அப்படியே பிரவகிக்கும் அப்படின்னு சொல்ல. பிரவகிக்கும்னா அப்படியே வெள்ளமாக ஓடும். அந்த இனிமைங்கிற குணம் கொஞ்ச நெஞ்சம் இல்லை, அப்படியே பிரவகித்து ஓடும். என்ன இனிமை குணம்னா இந்த கலைகள் மற்றிலேன் என்று இருப்பவர்களுக்கு அவரிடம் உள்ள மாதுரியம், அந்த இனிமையை அவங்களுக்கு காட்டுவான். நீ வந்துட்டியா, நல்லது, நீ வந்து எல்லா வந்து உபாயங்களை விட்டுட்டியா, நீ என்னையே உபாயமாக பிடிச்சிட்டியா, வா வா உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த இனிமை அது அங்க வெள்ளமாக ஓடும். எங்க கும்பகோணத்துல. குடமூக்கு அப்படிங்கறது, குடமூக்குன்னா குடமூக்கு கோயிலாக கொண்டு இந்த 2ஆம் திருவந்தாதியில் சொன்னப்பட்டபடி பூதத்தாழ்வார் திருப்பாசுரத்தை திருவுள்ளம் பற்றி குடமூக்கு என்பட்டது. குடமூக்குன்னா கும்பகோணம். கும்பகோணத்துக்கு பேர் தான் குடமூக்கு. ஸோ இப்ப பார்க்கிற திவ்ய தேசம் வந்து திருக்குடந்தை ஆரா அமுதன், அவனை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். இந்த பாசுரம் அமைக்கிறதுக்காக, இந்த பிரவகிக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த குடமூக்குங்கிற வார்த்தை எடுத்திருக்காங்க. இந்த குடமூக்கு தான் கும்பகோணம் அப்படிங்கிறத வந்து இந்த 2ஆம் திருவந்த பாசுரத்தை வச்சு காமிச்சு கொடுக்குறாங்க. ஆரா அமுதன் என்பது இந்த திவ்ய தேசிய எம்பெருமானின் திருநாமம். ஆதலால் மாதுரியம் என்னும் சொல் எடுக்கப்பட்டுள்ளது. மாதுரியம்னா இனிமை. ஆரா அமுது, ஆரா அமுதுன்னு என்ன சொல்லுவோம், எவ்வளவுதான் நீங்க சாப்பிடுங்க, இந்த இனிமை குன்றவே குன்றாது, போதும்னு தோணாது, வெறுப்பும் ஏற்படாது, அந்த மாதிரி பட்ட அந்த இனிமை ஆரா அமுது, அவ்வளவு ஒரு இனிமை. அதை மனசுல கொண்டுதான் இங்க மாதுரியம் அப்படிங்கிற குணம் வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆரா அமுது ஆகையால் பிரவகிக்கும் எனப்படுது. பிரவகித்தல்
பெருக்கெடுத்து ஓடும். ஆறாமுதுன்னு இனிமை ஒண்ணு, ஆறாமுது எப்பவுமே இருந்துட்டே இருக்கும், பெருக்கெடுத்து ஓடக்கூடியது. இன்னைக்கு இருந்துச்சு நாளைக்கு இல்லை, நேத்து நாங்க வந்து எம்பெருமானுடைய ஆறாமுதனோட இனிமை அனுபவித்தோம், இன்னைக்கு கிடையாதுன்னெல்லாம் கிடையாது. எப்ப ஆனாலும், எந்த டைம் ஆனாலும், எந்த யுகம் ஆனாலும், காலமானாலும் அந்த இனிமையானது பிரவகித்து கொண்டே இருக்கும். ஆகையாலதே இங்க கலைகள் அற்றாரை உருக்கும் மாதுரியம் குடமூக்கிலே பிரவகிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கலைகள் அற்றாரை, கலைகள் அற்றாரை, களைவாய் துன்பம் களையாதொழிவாய் கலைகள் மற்றிலே என்றபடி காப்பாற்றத்தக்க தெய்வம் வேறு ஒன்று உடையோம் அல்லோம் என்ற திடமான எண்ணம் உடையவர்களை, அவர்கள் தான் கலைகள் அற்றாரை. அவர்கள் வேறு உபாயம் தெரியாது, நீ காப்பாத்தாம போ, உன்னை தவிர நாங்க எங்களுக்கு வேறு உபாயம் தெரியாது என்று இருப்பவர்கள் கலைகள் அற்றாரை அப்படின்னு சொல்றாங்க. உருக்கும் மாதுரியம் நீரா அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலை, ஆறா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே அப்படிங்கறதான் வந்து அந்த முதல் பாசுரமே திருக்குடந்தது என்கிறபடி உருக்குலைய செய்யும் ஆறா அமுதமான இனிமை. அந்த அமுதன் அவனுடைய அந்த இனிமை வந்து இப்படி உருக்கும். அப்படிப்பட்ட உருக்கக்கூடிய அந்த மாதுரியம், அந்த குணம் எங்கன்னா குடமூக்கிலே பிரவகிக்கும். குடமூக்கு அதான் 2ஆம் திருவந்தாதில என்கிற கும்பகோணத்திலே மென்மேலும் ஆறாமல் உண்ணும்படி பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆகையால இந்த சூத்திரத்துல நம்ம பார்த்தது என்னன்னாக்கா, கும்பகோணத்துல என்ன குணம், கும்பகோணம் அந்த ஆறா அமுதன் அந்த சாரங்க பாணியிடம் என்ன குணம் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த கலைகள் நற்றாரை உருக்கும் மாதுரியம். வேறு வழி இல்லாமல் இவனையே புகழாக பற்றியவர்களை உருக்கக்கூடிய அந்த மாதுரியம் இடைவிடாமல் நடைபெறுக்கும் அந்த திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப வந்து இந்த இடத்துல வந்து நான் நிறுத்திக்கிறேன். இதுக்கு மேல வந்து வேற வித்தியாசமான குணங்கள் வந்து இப்ப நான் வந்து ஷாம்பலா அன்னைக்கு கேட்டதுக்கு ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் உனக்கு கொடுக்குறேன். என்னன்னாக்கா, இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல 2 திவ்ய தேசத்துல வந்து எம்பெருமான் சாயன திருக்கோலம் இல்லையா, ஒண்ணு வந்து ஸ்ரீரங்கம், இன்னொன்னு வந்து திருக்குடந்தை. இந்த இடத்துல திருவேங்கடத்துல நிக்கிறாரு, வானமாமலையில அமர்ந்திருக்கிறார், திருக்குறுங்குடியிலும் நின்ற திருக்கோலம். இந்த 2 எடுத்துக்கலாம். அன்னைக்கு அவங்க ஷாம்லா அம்மா கேட்டது என்னன்னாக்கா, இப்ப வந்து இது இது வியூக சௌகார்த்தம் அப்படி சொன்னீங்களே, திருவரங்கத்துல அவன் கிடந்த திருக்கோலத்துல இருப்பதால தானே அப்படி சொன்னாங்க. அப்போ எத்தனையோ திவ்ய தேசங்களிலே அவன் கிடந்த திருக்கோலத்துல இருக்கிறானே, அங்கெல்லாம் வந்து இந்த குணம் பிரகாசிக்காதா, இந்த சௌகார்த்தம் என்பது பிரகாசிக்காதா அப்படிங்கறது அவங்களோட கேள்வி. அவங்க வந்து உதாரணமாக வந்து திரு இந்தலூரை சொன்னாங்க. திரு இந்தலூர்ல இருக்கக்கூடிய அந்த பரிமளரங்கன் அவனும் வந்து கிடந்த திருக்கோலம் தான். இப்ப அங்க இருக்காதா, அங்க வந்து இந்த சௌகார்த்தம்ங்கிற குணம் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப பரிமளரங்கன் வந்து முக்கியமா திருமங்கையாழ்வார் அவருடைய சொந்தம், அவர் ரொம்ப பேசியிருக்காரு. இப்போ வந்து நம்ம உடைய இந்த இதுக்குள்ள வரக்கூடிய அந்த 2 சைன திருக்கோலத்தை எடுத்துக்கலாம். பரிமளரங்கனை விட்டுட்டு ஒரு நேரத்துக்கு இவர் எடுத்துக்கலாம், யாரு திருக்குடந்தை ஆறாமுதனை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பார்த்த இது வரைக்கும் நம்மாழ்வார் அனுபவித்த குணங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டி கொடுக்கப்பட்ட இந்த குணங்களில திருவரங்கத்தை எடுத்துக்கலாம், திருக்குடந்தையை எடுத்துக்கலாம். ஏன்னா 2த்துக்குமே பொதுவாக இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா சைன திருக்கோலம் இல்லையா. இப்ப வந்து ஷாம்லா அவங்க கேட்டுக்கலாம், ஏன் வந்து கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, திருவரங்கத்துலதான் வந்து வியூக சௌகார்த்தம்னு சொல்லல, இப்ப திருக்குடந்தையிலையும் இவன் படுத்த சைன திருக்கோலம் தானே, இங்க வியூக சௌகார்த்தம் இருக்காதா, ஏன்னா இதுவும் வியூகம் தானே, இங்க சௌகார்த்தம் அப்படிங்கிற குணம் பிரகாசிக்காதா அப்படிங்கிறத அவங்க மெயின் கொஸ்டின், அதுதான் அவங்களுடைய கேள்வி. இப்போ நம்ம இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இது வந்து இங்க நம்ம சொல்றது என்னன்னாக்கா, இப்ப நம்ம திருவரங்கத்துக்கும் போறோம், திருக்குடந்தைக்கு போறோம்னு வச்சுக்கோ. போகும்போது என்னன்னா முக்கியமாக நிறைய பேர் போறது கோவிலுக்குனாக்கா போய் ரங்கநாதனை சேவிச்சுக்கலாம், ஆறாமுதனை சேவிச்சுக்கலாம், அத்தோட தான். அவங்களுக்கு மனக்குறைகள் இருக்கலாம், பிரார்த்தனைகள் இருக்கலாம், வேண்டுதல் இருக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்குவாங்க. இல்ல அதுக்கும் மேல தாண்டி கொஞ்சம் போனாக்கா இந்த கோபுரம் எப்பேற்பட்டது, துவஜஸ்தம்பம் எப்பேற்பட்டது, பிரகாரங்கள் எப்பேற்பட்டது அப்படின்னு அதை பார்த்துக்கலாம். இன்னும் அதுக்கும் மேல டைம் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க, அங்கேயும் படுத்துட்டு இருக்கிறானே இங்கேயும் படுத்துட்டு இருக்கிறானே என்ன வித்தியாசம் அப்படிங்கிற அளவுக்கு போலாம். அப்படி போகும்போதுதான் ஸ்ரீரங்கத்துல வந்து அவன் புஜங்க சயனம் அப்படின்னு படுத்துட்டு இருக்கான். இங்க வந்து உத்தான சாயி அப்படின்னு பேர். திருக்குடந்தையில எம்பெருமானுக்கு உத்தான சாயி
அதாவது இப்படி கொஞ்சம் எழுந்துக்கிற மாதிரி படுத்திருப்பான். அது ஏன் அப்படின்னா, ஒரு முறை திருமழிசை ஆழ்வார் இங்க வரார். வந்த உடனே என்ன பார்க்க, என்னப்பா இப்படி படுத்துட்டு இருக்க, உனக்கு என்ன நடந்த கால்கள் நொந்தனவோ, நடந்து நடந்து கால் வலிக்குதா, இல்ல வந்து வராகமா வந்து அன்னைக்கு பூமியை தூக்குறியா அந்த களைப்பா, ஏன் படுத்திருக்க, எழுந்து பேசு அப்படின்னு கேக்குறாரு. யாரு? திருமழிசை ஆழ்வார் இந்த கும்பகோணம் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ணும்போது அப்படி கேட்கிறார். உனக்கு என்ன கால் வலியா இல்ல டயர்டா, ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க, நான் வந்திருக்கேன்ல ஆழ்வார், எழுந்து பேசு அப்படிங்கிறார். அவன் அப்படியே எழுந்துக்க முயற்சி பண்றான். பண்ணும்போது ஆழ்வார் தான் இவங்க பொங்கும் பரிவில்லை இவங்களுக்கெல்லாம். இவங்க என்ன பண்றாங்க, ஐயோ இப்படி அழகா படுத்துட்டு இருந்தானே, நம்ம வந்து இவனை கழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, வாழி கேசவன், அப்பப்பா படுத்துக்கோ படுத்துக்கோ, நீ எழவே எழாத வாழி கேசவனேன்னு மங்களாசாசனம் பண்ணவொடனே அப்படியே படுத்துறான். ஆகையால திருக்குறந்தில நீங்க பாத்தீங்கன்னா அப்படி எழற மாதிரி, அதுக்கு உத்தான சயனம் அப்படின்னு பேரு, எழுந்துக்கிற மாதிரி இருப்பான். ஸ்ரீரங்கத்துல நல்லா ஹாயா புஜங்க சயனம் படுத்துட்டே இருப்பான். இது வரைக்கும் போகலாம். இப்போ இதோட சரி, இதுக்கு மேல நம்மாழ்வார் இங்க பார்த்த வியூக சௌகாரத்தையோ இந்த மாதுரியத்தையோ நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரியுமா? எவ்வளவு முயன்றாலும் நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப நம்மாழ்வாருக்கு தெரிஞ்சது என்ன, நமக்கு தெரியாதது என்ன? இதுதான் வந்து இங்க வித்தியாசம். இப்ப நம்மாழ்வார் என்ன ஆச்சுனாக்கா, நம்மாழ்வார் வந்து அப்படியே அந்த எம்பெருமானிடம் ஈடுபட்டு 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 பட்டு பட்டு இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஆழ்வார் திருநகரிலேயே இருந்துடுறாரு. இந்த எம்பெருமான்கள் எல்லாம் ஒரு ஒரு திவ்ய தேசத்துல இருக்காங்க. அவர் வரவே, அவர் ஒரு திருவரங்கத்துக்கும் வரல, திருக்குணத்தைக்கும் வரல, வானமாமலைக்கும் வரல, எங்கேயுமே வரல. அவர் அந்த புளியமர பொந்திலே தான் இருந்தாரு. ஆனா எம்பெருமான் அவருக்கு நிர்ஹேதுகமாக அந்த மயர்வர மதிநகரத்தை அருளி இவங்க அங்க போனாங்க. கருடன் மேலேறி அங்க போய், அப்பா சடகோப்பா என்னை பத்தி பாடு, சடகோப்பா என்னை பத்தி பாடு என்று பாடல்கள் பெற்றார்கள். அப்படி பெரும் பொழுது என்னன்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு திவ்ய தேசத்து எம்பெருமானும் தன்னுடைய ஒரு குணத்தை அங்கே அவருக்கு காட்டி கொடுத்து அனுபவிக்க செய்தான். அந்த மாதிரி இப்ப வந்து திருவரங்கன் போய் அங்க இருக்கும்போது என்னத்தை காட்டி கொடுத்தான், தன்னுடைய யூக சௌகாரத்தை காட்டி கொடுத்தான். சாட்சாத்தாக அது என்னன்னா, அதான் பிரத்யக்ஷத்திற்கு இணையான மானசீக சாட்சா்காரம்னு அந்த மனத்திரையில அப்படியே ஓடுது நம்மாழ்வாருக்கு. பாக்குறாரு. அங்க வந்து நல்ல சடகோப்பா பாரு, இதுதான் என்னோட வியூக சௌகார்த்தம்ங்கிற குணத்தை காட்டி கொடுக்குறான். அந்த அனுபவம் வந்து அவர் மனசுல அப்படியே நிறைஞ்சு நிறைஞ்சு நிறைஞ்சு, எப்படி வந்து ஒரு ஏரி நிறைந்தால் நெடியுமா போலே அப்படின்ட்டு, ஏரி நிறைஞ்சா என்ன ஆகும், அப்படியே கரையை உடைச்சுக்கிட்டு கால்வாயா ஓடுற மாதிரி வந்ததுதான் இந்த திருவாய்மொழி பாசுரங்கள். இதைத்தான், அதுதான் அவருடைய அனுபவம் மேலோங்கி மதி நிறைந்து மனம் நிறைந்து அப்படியே வெளியில வந்ததுதான் இந்த திருவாய்மொழி பாசுரங்கள். ஆகையால இவர் சடகோப்பன் சுவாமி நம்மாழ்வார் வந்து எம்பெருமானை மானசீகமான சாட்சாரித்து அவர்களிடையே உரையாடல் நடந்து அவர் பேச இவர் பேச செய்து எம்பெருமான் திருவரங்கத்திலே அந்த குணத்தை காட்டி கொடுத்தான். எது? யூக சௌகார்த்தம். அதை அப்படியே எழுதிட்டார். கங்குலும் பகலும் பாசுரத்துல அதை எழுதிட்டார். இங்க வந்தார். எங்க வந்தாரு? திருக்குழந்தைக்கு வந்த உடனே அந்த ஆறாவதனுடைய அழகில் அப்படியே ஈடுபடுறாரு. அந்த பாசுரங்கள் படிச்சா ரொம்ப அழகா இருக்கும். என்ன, நீ வந்து என்னோட கலக்காம போனா நான் அழுவன் தொழுவேன், நான் சின்ன பிள்ளை மாதிரி நான் அடம் பிடிப்பேன், நான் அழுவேன், அப்புறம் நான் வெக்கப்படுவேன், நான் சைட்ல திரும்பி இப்படி எல்லாம் பாடுவேன். அங்க வந்து சடகோப்பா இப்படி எல்லாம் நீ அவசப்படாத, நீ தான் வந்து என்னையே சரணமாக அடைஞ்சிட்டேன்னு ஆரனுக்கு அது இது சரணமே அது வானமாமல் இல்லை. இங்க வந்து என்ன பண்றாரு, உன்னை தவிர வேறு சரணம் இல்லை, நீ வந்துட்ட, நீ மோட்சத்தை வேண்டி என்கிட்ட வந்துட்ட, உனக்கு நான் மிகவும் இனிமையானவன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லி தன்னுடைய இனிமையை அப்படியே காமிச்சு கொடுத்தான் இந்த ஆறாமதன். உடனே வந்து ஆறாமதே அடியேன் உடலம் நின்பாலன் தாயே அப்படின்ட்டு அந்த 10 பாசுரங்களை பாடிட்டார். இப்ப எதுக்காக இந்த 2 மட்டும் எடுத்தானே, 2 இடத்துலயுமே சைனத்திருக்கோர் சைனத்திருக்கிறான். ஆனா ஸ்ரீரங்கத்துல காமிச்சு கொடுத்தது வந்து வியூக சௌகார்த்தம், இங்க காமிச்சு கொடுத்தது மாதுரியம் அப்படிங்கிற குணம். சோ இதெல்லாம் வந்து நம்மாழ்வாருக்கு, சுவாமி நம்மாழ்வாருக்கு அந்த மயர்வர மதிநலத்தை கொடுத்து அவருடைய மானசீக கண்களுக்கு தெரிஞ்சு அவங்க அவருடனே கலந்து பரிமாறி தன்னுடைய குணங்களை காமிச்சு அந்த அனுபவம் மனசுல ரொம்பினதால ஏறி ரொம்பி வழிந்த மாதிரி கால்வாய் கால்வாயா வந்துதான் இந்த திருவாய்மொழி பாசுரங்கள். இப்போ இது இப்படியே ஒரு பாசுரம் மட்டும் பாடி இருந்தா நமக்கு தெரியாது. இதை இந்த நாயனார்னு ஒரு ஜீனியஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணாரு, இதை அலசி ஆராய்ஞ்சு இந்த தேவஸ்ல இந்த திவ்ய தேசத்துல இந்த குணம், இந்த திவ்ய தேசத்துல இந்த குணம் அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து அப்படியே பரிமாறி கொடுத்துட்டார். அனுபவிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இதுதான் பாசுரம், இதுதான் வரிகள், இந்த குணத்தை தான் இந்த திவ்ய தேசத்துல நம்மாழ்வார் அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதை காட்டி கொடுத்துட்டாங்க.
ஆகையால அவனிடம் எல்லா குணங்களும் எல்லா இடத்திலும் சம்பூர்ணமாக இருந்தாலும் எந்தெந்த திவ்ய தேசத்துல நம்மாழ்வாருக்கு அவர் எந்த குணத்தை காட்டி கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆகையால இப்ப வந்து இவனுக்கு நம்ம ரங்கநாதருக்கு மாதுரம் இல்லையான்னு சொல்ல முடியாது. கும்பகோணத்துல ஆறாவதனுக்கு இது சௌகார்த்தம் இல்லையான்னு சொல்ல முடியும், இருக்கு. ஆனா நம்மாழ்வாரை செலக்ட் பண்ணி அவரோட கலந்து பரிமாறி அவருக்கு காமிச்சு கொடுத்த குணங்கள் அவர் அனுபவித்து அதை பாசுரமாக இட்டதுதான் நம்ம வந்து இங்க அனுபவிச்சுட்டு வரோம். சோ அதை மனசுல வச்சுட்டு பார்க்கும்போது ஏன் வந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்துல ஒரு குணம் அப்படிங்கிறது அது எதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா அவருடைய பாசுர வரிகளிலிருந்தே எடுக்கப்பட்டது. எடுத்து நமக்கு கொடுத்தது யாருன்னா நம்மளுடைய அழகிய மணவாள பெருமாள் நாயன். அதை வச்சுதான் நம்ம இந்த அனுபவத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். அதுதான். சோ இப்ப வந்து நம்ம அடுத்த சூத்திரத்துக்கு நம்ம போலாம். அடுத்தது வந்து எல்லாம் உங்களுக்கு இதுல போயிடுது. நம்ம கேரள நாட்டு திவ்ய தேசத்துக்கு போயிடுறோம். இப்போ 165வது சூத்திரம். மெலிவிலும் சேமம் கொள்விக்கும் கிருபை தென்னகரிலே நித்தியம். இப்ப திவ்ய தேசம் எது? தென்னகர். அங்க இருக்கிற குணம் மெலிவிலும் சேமம் கொள்விக்கும் அந்த குணம் கிருபை தான் முக்கியமான குணம். எங்க நித்தியமாக இருக்கு, எங்கன்னா இந்த தென்னகரிலே நித்தியம் அப்படின்னு சொல்றாங்க. தென்னகர் அப்படின்னா திருவல்லவாழ் சேமம் கொள் தென்னகர் மேல் என்னும் திருப்பாசுர அடியை ஒற்றி தென்னகர் என்னப்பட்டது. இப்ப இந்த பேக்ரவுண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா சரி தெரியும் ஏன் வந்து சூத்திரத்துக்கு தென்னகர்னு சொல்லி நாயனார் எடுத்திருக்காருன்னு பார்த்தா, திருவல்லவாழ் சேமம் கொள் தென்னகர் மேல், திருவல்லவாழ் திவ்ய தேசத்தை தான் இங்க வந்து தென்னகர்னு சொல்றாங்க. திருவல்லவாழ் வந்து சேர நாட்டு திவ்ய தேசம், கேரளால உள்ள ஒரு திவ்ய தேசம். திருவல்லவாழ் சேமம் கொள் தென்னகர் மேல், தென்னகர்னு சொன்னா நம்ம இங்க திருவல்லவாழ்னு வச்சுக்கணும். இன்னும் திருப்பாசுரத்தை அடி ஒற்றி தென்னகர் எனப்பட்டது. தென்னகர் திருவல்லவாழ், அந்த திருவல்லவாழ் திவ்ய தேசம் தான் தென்னகர்னு பெயர் கொடுத்தது என்னும் திவ்ய தேசம். நித்தியம் சுழலில் மலி சக்கர பெருமானது தொல்லருளே என்கிற திருப்பாசுர அடியை பற்றி நித்தியம் எனப்பட்டது. இப்போ இங்க நம்மாழ்வார் இந்த தேசத்தையும் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. அங்கதான் வந்து அங்க என்னன்னாக்க சுழலில் மலி சக்கர பெருமானது தொல்லருளே. அந்த தொல்லர்னாக்க பழமையா இந்த காலத்துல இருந்தது, இந்த காலத்துல இல்லைன்னு சொல்றதுக்கே இல்லை. எப்பவுமே நித்தியமாக இருக்கக்கூடிய தொல்லருள், அந்த பழமையான அருள், அது வந்து அந்த திருப்பாசுர அழகிலிருந்து எடுத்திருக்காங்க. நித்தியம் எனப்பட்டது, எப்பவுமே இருக்கும். பழமை, அதாவது என்றும் உள்ள தன்மை, எப்பவுமே இருக்கும். இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. சேமம் அப்படின்னா காவல், இவன் வந்து எப்பவுமே நம்மளை காவல் காத்து கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மெலிவிலும் வைகளும் வினையேன் மெலிய என்கிறபடி மேலே கூறப்பட்ட எல்லையில்லாத இனிமையுடைய ஆறாவதை விரைவிலே கிட்டி அனுபவிக்க பெறாமையாலே நாள்தோறும் மெலியும் அளவிலும். இங்க ஒரு திருக்குழந்தை வந்துட்டு அதுக்கப்புறம் திருவள்ளுவர் தான் போறார். எப்படி தன்னால போறது இல்லை, அந்த திவ்ய தேசம் அவர் மனசுல வருது. அங்க வந்து என்ன பண்றார், திருவள்ளுவர் கோயிலுக்கு கூட போகாம அங்க உள்ள சோலையிலேயே அமர்ந்துக்கிறார். அந்த சோலையிலே அமர்ந்துட்டு இதெல்லாம் வந்து நாயகி பாவத்துல பாடப்பட்ட பாடல்கள். திருவள்ளுவர்ல வந்து நாயகி பாவத்துல தான் அவர் பாடுறாரு. வைகளும் வினையேன் மெலியன், நான் இப்படி கஷ்டப்படுற மாதிரி, வைகளும் எப்ப பார்த்தாலும் அவனை பிரிந்து நான் கஷ்டப்படுகின்றேனே என்று கூறப்பட்ட எல்லையில்லாத இனிமையுடைய ஆறாவதை விரைவிலே கிட்டி அனுபவிக்க பெறாமையில் நாள்தோறும் மெலியும் அளவிலும். இவன் கிடைக்கலையே இவ்வளவு இனிமை, சரி ரைட்டு, ஆறாவது எல்லையில்லா இனிமை, அது பிரவகித்து ஓடும் எல்லாமே சொல்றாங்களே, ஆனா இது சில டைம்ல கிடைக்குது, சில டைம்ல கிடைக்க மாட்டேங்குது, நித்தியமாக இல்லையே அப்படின்னு சொல்லி எப்படி நைகின்றேன், நான் வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்ற அந்த மெலிவிலும் சேமம் கொள்விக்கும், அதாவது அடிமேல் சேமம் கொள் தென்குருகூர் சடகோப்பன் என்கிறபடி காப்பாற்றுபவன் அவனே என்று துணிவு கொண்டிருக்கும்படி செய்யும். அதாவது மனசுல இருக்கு துக்கம், நிறைய துக்கம் இருக்கு. இவ்வளவு இனிமையா இருக்கானே, இப்படி ஔதாரியமா இருக்கானே, இப்படி சௌகார்த்தமா இருக்கானே, இதெல்லாம் இருக்கக்கூடிய இவன் வந்து நித்தியமாக நம்மோடு இல்லையே, என்றும் பிரியாமல் இல்லையே அப்படின்னு அந்த வாட்டம் ஏற்படும் பொழுது அந்த துணிவை மனசுல கொடுக்குறான். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அடிமேல் சேமம் என்றபடி காப்பாற்றுபவன் அவனே, அவனுடைய கைப்பொருள் நான், அவனுடைய சொத்து, அவன் சுவாமி நான் சொத்து, என்ன இருந்தாலும் காப்பாற்றுவான் என்று அந்த துணிவு கொள்ளும்படி அந்த தைரியத்தை மனசுல கொடுக்கும். கிருப்பை எம்பெருமானது தொல்லருளே என்று அவருடைய அருள். அந்த கிருப்பைங்கிற குணத்தாலே
நிச்சயமா நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, உன்னை காப்பாற்றுவது உறுதி அப்படின்னு சொல்லி அந்த தொல்லருள் பழமையான என்றும் இருக்கும்படியான அந்த குணத்தாலே எம்பெருமான் நம்மை காப்பாற்றுவான் என்கிற அந்த குணம். அந்த குணம் எங்க உங்களுக்கு தெரியும்னா தென்னகரிலே நித்தியம். திருவல்லவாழ் சேமம் கொள் தென்னகரிலே என்றபடி இங்கே நித்தியமாக இருக்கும். ஆகையால திருவல்லவாழ் அப்படிங்கிற திவ்ய தேசத்துல என்னன்னா நலிவிலும் சேமம் கொள்விக்கும் கிருபை. கிருபை எம்பெருமானுடைய கிருபை, அந்த கருணை. அது என்னன்னாக்கா என்ன கஷ்டம் இருந்தாலும் மெலியும் அளவிலும். எவ்வளவுதான் மனசு விட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், சில டைம் மனசு விட்டு போய் இருக்கானா இல்லையாங்கிற டவுட் எல்லாம் வரும். அந்த மாதிரி மெலியும் நேரத்தில் என்னன்னா அவன் அருள் இருக்கு. அது எப்பேற்பட்ட அருள்? தொல்லருள், பழமையானது, நிரந்தரமாக உள்ளது. அந்த எண்ணம் வந்த உடனே சேமம் கொள்விக்கும். ஆனா பரவாயில்ல, இது ரொம்ப கஷ்டம் இருக்கு, இது போயிடும் அப்படிங்கிற சேமம் கொள்விக்கும் அந்த கிருபை எங்க உங்களுக்கு பிரகாசிக்கும் பார்த்தீங்கன்னா திருவல்லவான் தென்னகரிலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா சொற்களும் வந்து உங்களுக்கு அந்த திருவாய்மொழி பாசுரத்துல இந்த திருவல்லவாழ் பாசுரங்களை இப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது தெரியும். இப்ப நம்ம வந்து அடியன் வந்து எல்லாருக்கும் ஒரு புக் அனுப்ப போறோம், நாளைக்கு நாளைக்கு அனுப்பிச்சிருவோம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சைஸா இருக்கும். அதாவது சூத்திர வரி, அதோடைய பொருள் என்ன, ஏன் இந்த மாதிரி சொல்லப்பட்டது, எந்த பாசுரத்துல இருந்து இந்த வரிகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி போட்டிருக்கோம். அந்த புக்கு வந்தப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஐ திங்க் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்குள்ள கண்டிப்பா வந்து. ஆகையால மெலிவிலும் சேமம் கொள்விக்கும் கிருபை தென்னகரிலே நித்தியம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த திவ்ய தேசம் வந்து பம்போத்தர தோஸ்தம். அதுவும் ஒரு கேரள நாட்டு திவ்ய தேசம் தான். சூத்திரம் 166. விவசாயஜர் ரக்ஷன் விவசாயஜர் ரக்ஷஸ்தைரியம் பம்போத்தர தேசஸ்தம் அப்படிங்கிறது. பம்போத்தரனா பம்பா நதியுடைய வடகரையிலே இருக்கக்கூடிய பம்போத்தர தேசஸ்தம், அந்த தேசத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா விவசாயஜர் ரக்ஷணஸ்தைரியம், அதாவது விவசாயஜர்களை காப்பாற்றுவதில் உறுதி. ரக்ஷணஸ்தைரியம் அப்படின்னா காப்பாற்றுவதில் உறுதி. அந்த ஸ்தைரியம் அப்படிங்கிற குணம் வந்து எதற்கும் அஞ்சாத குணம். எப்படிப்பட்ட எதிரிகளுடைய கூட்டத்திலே உள்ள நுழைந்து அவர்களை அழிக்கக்கூடிய அந்த குணம், அந்த வீரத்துக்கு தான் ஸ்தைரியம் அப்படின்னு பேர். அந்த ஸ்தைரியத்தை இங்க எதுல காட்டுறாங்க? ரக்ஷணத்துவம். இப்படி ரக்ஷணம் என்ன ரட்சிக்கணும் வந்தவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உறுதிப்பாடு அதை எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பம்போத்தரம், பம்பை என்னும் நதிக்கு வடகரையில் உள்ள திருவண்வண்டூர் என்ற திவ்ய தேசத்துல நம்ம பார்க்கலாம். இந்த திருவண்வண்டூர் அப்படின்னு நேரா சொல்லாம பம்போத்தர தேசஸ்தம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறார். ஏன்னாக்கா அந்த பாசுர வரி இருக்கணும்ல, திருவண்வண்டூர்னு சொல்லாம பம்போத்தர தேசஸ்தம்னு சொல்லி இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிறார். அங்க என்ன குணம் பிரகாசிக்கும்னா விவசாயஜர் ரக்ஷண ஸ்தைரியம், அந்த குணம் தான். விவசாயஜர்களை காப்பாற்றுவதில் உறுதி, நிச்சயமா உறுதி, உன்னை விடவே மாட்டேன். விவசாயஜர் யாருன்னா எம்பெருமானுடைய எண்ணத்தை உள்ளபடி அறிந்து இருப்பவர்கள். அவங்களுக்கு தெரியும் எப்படியும் எம்பெருமான் காப்பாற்றுவான். என்னவோ இந்த இருள் தருமானியாலத்துல இந்த பிரகிருதி சம்பத்துல இருக்கிறதுனால எனக்கு இவ்வளவு கஷ்டம் எல்லாம் வருது, வந்தா வந்துட்டு போட்டோம், ஆனா அவன் என்னை காப்பாற்றாமல் விடமாட்டான். இந்த ஜீவாத்மாவை நிச்சயமாக தன்னுடைய இடத்துக்கு கொண்டு செல்வான். மீண்டும் மீண்டும் இந்த சம்சார சேற்றில போட்டு அழுத்தவே மாட்டான் அப்படின்னு அந்த ஸ்திரமான புத்தியோடு இருக்காங்க பாத்தீங்களா. எம்பெருமானுடைய எண்ணத்தை உள்ளபடி அறிந்திருப்பார்கள். எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறான், வாட்டி வதச்சி எடுக்கிறான் அப்படின்னாக்க என்னோட கர்ப்பத்தை அவன் போக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இவன் என்னோட இந்த ஜீவாத்மாவை அடியேனை கொண்டு போய் சேர்ப்பான் அப்படிங்கிற எம்பெருமானுடைய எண்ணத்தை உள்ளபடி அறிந்து இருப்பவர்கள். அவர்கள் தான் விவசாயஜர் அப்படின்னு பேரு. அவர்களை ரட்சிப்பதில் உள்ள அந்த ஸ்தைரியம், அந்த உறுதிப்பாடு எங்க இருக்கு? இந்த திருவண்வண்டூர்ல இருக்கு. அந்த திருவண்வண்டூர் எங்க இருக்கு? பம்பா நதிக்குடைய வடகரையில இருக்கு. யோசிச்சு பாருங்க, பம்பா நதி எங்க இருக்கு, அது வடகரை எங்க இருக்கு, ஆழ்வார் எங்க இருக்காரு, எப்படி இந்த குணத்தை அவர் தெரிஞ்சிட்டு இருப்பாரு. எம்பெருமான் வந்து காமிச்சு கொடுத்தான். திருவண்வண்டூர் எம்பெருமான் வந்து உக்காந்து பேசி சடகோபா இதுதான் என்னுடைய குணம்னாக்க காமிச்சு கொடுத்தாரு. அது மனசுல நிறைஞ்சு இந்த பாசனங்களாக வந்து விட்டது. ஸ்தைரியம், அடியார்களை எக்காலத்திலும் கைவிடாத உறுதி.
புணர்ந்த பூந்தன் பூந்தன் துழாய்முடி நம்பெருமானை கண்டு என்ற பாசுர பகுதியை திருவுள்ளம் பற்றி ரக்ஷண ஸ்தைரியம் எனப்பட்டது. எப்படி நாயனார் எப்படி எடுத்தாருனாக்கா இந்த இது ஏன்னா புணர்ந்த பூத்தன் துடாய்முடி நம்பெருமானை கண்டு தூது விடுற பாசுரம், இது தூது விடுற பாசுரம் திருவன்வண்டூர் பெருமானுக்கு. அப்ப அது சொன்ன அந்த பாசுர வரிகளை இது பற்றி இதை எடுக்கிறார். ரக்ஷணஸ்தைரியம் எனப்பட்டது. அடியார்களை காப்பாற்றும் பொருட்டே தனி மாலை இட்டிருப்பவன் என்பது அத்திருப்பாசுரத்தின் பகுதிக்கு பொருள். புணர்ந்த பூந்தன் துழாய்முடி, அந்த பூந்துழாய்முடி அந்த துழாய் மாலை அவன் ஏன் அணிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னா, என்னையே நம்பி இருக்கும் இந்த இவர்களை விவசாயினரை நான் காப்பாற்றியே தீருவேன் என்ற அந்த உறுதிப்பாடு, அந்த உறுதிப்பாடு தோன்றும்படி அந்த மாலையை அவன் அணிந்திருக்கிறான் அப்படின்னு அந்த பாசுர வரிகளை பற்றி தான் இந்த மாதிரி இந்த சூத்திரம் அருளி செய்யப்பட்டது. அடியார்களை காப்பாற்றும் பொருட்டு தனி மாலை இட்டிருப்பவன் அடையாளமா போட்டிருக்கான். திருத்துழாய் மாலை வந்து அடையாளமா போட்டிருக்கான். ஏன்னா நான் உன்னை காப்பாத்துவேன், நீ எப்பவுமே பயப்படாதே என்று அத்திருப்பாசுர பகுதிக்கு பொருள். பம்போத்திரம், பம்பை என்னும் நதிக்கு வடகரையில் உள்ள திருவன்வண்டூர் என்கிற திவ்ய தேசம் அங்க இருக்கான். தேசஸ்தம், நகரிலே நிலை பெற்று நிற்கும். தேசஸ்தம் அப்படின்னா அந்த திருவன்வண்டூரிலே நிலை பெற்று நிற்கும். எதுனாக்கா இவர்களை காப்பாற்றக்கூடிய அந்த ஸ்தைரியம் அப்படிங்கிற குணம். என்னன்னா விவசாய ரக்ஷண ஸ்தைரியம், இவர்களை ரட்சித்தே தீருவேன், என்னை பற்றி அறிந்தவர்கள் எம்பெருமானுடைய குணங்களை, எம்பெருமானாகிய என்னுடைய குணங்களை நன்றாக அறிந்திருப்பவர்களை நான் ரட்சித்தே தீருவேன் என்கிற அந்த ஸ்தைரியம், அந்த உறுதிப்பாடு எங்க தெரியும்னா இந்த திருவன்வண்டூர் அப்படிங்கிற ஊர்ல தெரியும். இந்த திருவன்வண்டூர் எங்க இருக்குன்னா பம்பா நதியுடைய வடகரையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் விவசாய ரட்சணம் அப்படின்னாக்கா ஸ்ரீ ராமபிரானுடையதும் லக்ஷ்மணனுடையதுமான எண்ணங்களின் உறுதியை அறிந்திருந்த பிராட்டியானவள் மழை காலத்தில் கங்கை போன்று அதிகமாக கலங்கவில்லை. அதாவது இது எதுக்காக இந்த பிரமாணம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, சீதா பிராட்டி கலங்கவில்லை என்பதை போல. சீதா பிராட்டிக்கு தெரியும் என்னதான் கஷ்டம் ஆகட்டும், யார் ராவணன் தூக்கிட்டு போட்டோம், கொண்டு போய் அசோகவனத்தை வைக்கட்டும், அரக்கைகள் படாத பாடுபடட்டும், அவ மனசு கலங்கவே மாட்டான். ஏன்னா அவளுக்கு தெரியும் நான் ராமபிரானுடைய சொத்து, அவன் வந்து என்னை காப்பாற்றி கூட்டி கொண்டு போவான், என்ன கொஞ்ச நேரம் கஷ்டம் தாங்கிக்கணும் என்று அந்த அந்த இருந்தது, அந்த உறுதிப்பாடு சீதையிடம் இருந்தது. அதனாலதான் அப்படிப்பட்ட உறுதிப்பாடு உடையவர்கள், எம்பெருமானுடைய மனத்தை அறிந்தவர்கள். எப்படி சீதா பிராட்டி எம்பெருமானுடைய மனத்தை அறிந்து தைரியமாக இருந்தட கங்கை போல அவன் மனசு கலங்கவே இல்லையாமா, தெளிவாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீ ராமபிரானுடையதும் லக்ஷ்மணனுடையதுமான எண்ணங்களிலே உறுதியை அறிந்திருந்த எண்ணங்களிலே உறுதி, அதுதான் ஸ்தைரியம் குணம். அந்த எண்ணங்களிலே உறுதியாக இருந்தது என்ன? ஸ்தைரியம். என் அடியார்களை நான் காப்பாற்றுவேன் என்பதில் இருந்த உறுதிப்பாடு. என்று பிராட்டி கலங்கவில்லை என்பதை போல ஸ்தைரியம் ஏறு சேவகனாருக்கு என்னையும் உளன் என்கிறீங்களே என்கிறபடி துன்புறுவர்களை காப்பாற்றுவதில் தன்னுடைய உறுதியான எண்ணத்தை உண்மையாக அறிந்திருப்பவர்களை காப்பாற்றுவதில் உள்ள வெறுப்பு இல்லாதவனா என்னை வைத்து அடைந்தவன் அப்படியே போகுது. அதாவது ஏறு சேவகனார் அப்படின்னா எம்பெருமான், அவருக்கு என்னன்னா என்னையும் உளன் என்பனேன். இதை இவ ஒருத்தி இருக்கா, இதை இங்க ஒரு ஜீவாத்மா கடந்து படாத பாடுபட்டு இருக்குது சம்சாரத்துல என்று துன்புறுவர்களை காப்பாற்றுவது, இப்படி கஷ்டப்படுவர்களை நான் காப்பாற்றியே தீருவேன், அவர்களுடைய கர்மத்தை நான் அடியோடு போக்குவேன், அவர்களை என்னுடைய சொத்தாக ஆக்கிக் கொள்வேன் என்கிற தன்னுடைய உறுதியான எண்ணத்தை, இந்த எண்ணத்தை இப்படிப்பட்ட உறுதிப்பாடு எம்பெருமானுக்கு உண்டு என்று அறிந்திருப்பவர்கள் இல்லையா. இதுல நம்பிக்கையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் தான் என்ன பண்ண முடியும்? அதாவது என்னோட அடியார்களை என்னை காப்பாற்றுவான் என்று நம்பிக்கை கொண்ட அவர்களை காப்பாற்றுவதில் உள்ள வெறுப்பு இல்லாதவனா என்னை வந்து அடைந்த இவனை விடமாட்டேன். அவங்க கிட்ட வருவான், வெறுப்பே இல்லாம அவன் வருவான், வந்து இவனை காப்பாற்ற வந்து விடுவான் என்றும் காப்பாற்றுதல் எனக்கு விரதம் என்றும் சொல்லப்படுகின்றவாறே வேண்டியவர்களாலும் அசைக்க ஒண்ணாதபடி இருக்கும் அவனுடைய ஸ்தைரியம் எனும் குணம். அதுதான் அதாவது மித்ரபாவேன சம்பிராப்தம் நித்தியஜேயம் கதம்சன என்பது ஸ்ரீராமாயண யுத்த காண்டம். அதுதான் இங்க சொல்றாங்க. அதாவது என்னிடம் வெறுப்பு இல்லாம ஒருத்தன் வரட்டும், வந்து அப்பா நீ காப்பாற்றணும்னு சொல்லிட்டாக்கா அவனை காப்பாற்றுவதில் நான்
உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கான். அதுவும் இல்லாம ஏது பிரதமமா சக்ருதேவ பிரபன்னாய அந்த இதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு முறை என்னை ராமா நீ சரணம் என்று வந்து விட்டால் அவர்களை எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நான் காப்பாற்றுவேன், இதுவே எனக்கு விரதம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆகையால இவன் இந்த ஸ்தைரியங்கிற குணத்தை இவ்வளவு தூரம் விளக்குறாங்க. அதாவது இவன் கைவிட மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவர்களை காப்பாற்றுவதில் என்னெல்லாம் எப்படி இருக்கும் ராமனுடைய குணம்னா, வெறுப்பு இல்லாதவனா என்னை வந்து அடைவி, வெறுப்பு இல்லாம போகும். பெரிய பக்தி எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். விபீஷணன் வந்த போது அதுதான் சொல்றான். வெறுப்பு இல்லாம என்கிட்ட வந்துட்டான், என்னை வெறுக்கவே இல்லை, வந்துட்டான். என்னுடைய குணங்களும் எனக்கு தெரியுமோ தெரியாது அது வேற விஷயம். ஆனா என்னை வெறுக்கவில்லை. ஆகையால வந்துட்டான். ஆகையால அவனை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை சரணம்னு சொல்லி வந்துட்டான். சரணம் ராமா அப்படின்னு வந்துட்டான். அப்படி சொன்னதுனால இவனை வந்து எல்லா ஆபத்துக்கள் இருந்தும் நான் காப்பாற்றுவேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் தான் வந்து அவனுடைய ஸ்தைரியம் அந்த குணத்துக்கு. அதாவது தன்னை காப்பாற்றுவான் என்று நம்பிக்கை உடையவர்களை கைவிடாத அந்த தன்மை ஸ்தைரியம் அப்படின்னு சொல்லப்பட்டது. காப்பாற்றுதல் எனக்கு விரதம் என்று சொல்லப்படுகிறேன். வேண்டியவர்களாலும் அசைக்க ஒண்ணாதபடி இருக்கும் அவனுடைய ஸ்தைரிய குணம். இதை யாராலையும் மாற்ற முடியாது. ராமா வேண்டாம், ஏன்னா விபீஷண சரணாகதி வந்தப்போ நிறைய பேர் சொல்றாங்க விபீஷணனை ஏத்துக்க வேண்டாம், அவன் என்னதான் இருந்தாலும் ராமனுடைய தம்பி, அவன் உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாதுங்கும் போது அவன் என்னிடம் சரணம்னு வந்துட்டான். ஆகையால அவனை நான் காப்பாற்றி ஆக வேண்டும் என்ற அசைக்க ஒண்ணாதபடி இருக்கும் அவனுடைய ஸ்தைரிய குணம். ஸ்தைரியம்ங்கிறது அசைக்கவே முடியாது. எம்பெருமானுடைய ஸ்தைரியத்தை நம்பியே நாம இருந்துடலாம். பம்ப உத்தர தேசஸ்தம், தேருநீர் பம்பை வடமாலை திருவன்வண்டூர். அது எங்க இருக்குன்ட்டு பாருங்க, இந்த ஜியாகிரபி கூட கொடுத்துருக்காரு. தேரு நீர் பம்பை வடபாலை திருவன்வண்டூர். அந்த பம்பா நதி, அழகான நீர் ஓடுகிற பம்பா நதியோட வடகரையில இருக்கக்கூடிய அந்த திருவன்வண்டூர் எனப்பட்ட பம்பை ஆற்றிற்கு வடகரையான திருவன்வண்டூரில் நிலை பெற்று நிற்கும் என்று சொல்லப்பட்டது. எம்பெருமானுடைய இந்த ஸ்தைரியம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த குணம். இதோட இன்னைக்கு நிக்க வச்சுக்கலாம். அடியேன் ராம். அடியேன் ராம்.